யாரு யார் அது? யாருன்னு கேட்குறல்ல, முன்னாடி வா. இவ்வளோ ராத்திரில யார் அது? நீங்க யாரு? படிக்கட்டில் ஏறி எங்க போற? மேடம் நில்லுங்க, மேடம் நில்லுங்க. அட கடவுளே, இவ 3வது மாடிக்குள்ள போயிட்டாளே. இவ இந்த பக்கம் தானே வந்தா, திடீர்னு எங்க மாயமாயிட்டா? நீ யாரு? இங்க ஏன் வந்த? குரல் எங்க இருந்து வருது சொல்லு. இந்த ஆள் ஏன் கத்திட்டு இருக்கா? பாரு, தள்ளிப்போ தள்ளிப்போ, முன்னேறி வராத. குரல் இந்த பக்கம் தான் வருது. நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லு. யாரு? வாட்ச்மேன் என்னாச்சு? கிட்ட வராத. 303ல சத்தம் வந்துட்டு இருக்கு. கிட்ட வராதன்னு சொல்றேன்ல. நில்லு. உள்ள ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். பின்னாடி போ. நம்ம போய் என்ன செய்ய இங்க வந்த? இங்க பாரு, இங்க இருந்து போ. தள்ளி போ, தள்ளி போன்னு சொல்றேன்ல. பூனம் சார். அஜய் சார் இருங்க, இந்த வீட்டோட சாவி என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, நான் போய் கொண்டு வரேன். பூனம் சார். சார் கதவை தரங்க சார். சார். பூனம் சார், படிக்கட்டில் ஏறி மேல வந்து இந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு இருக்க? இவதான் அவ. உள்ள எப்படி போனா? நான் பாக்குறேன், ஒரு நிமிஷம். இது அவதான் பண்ணா, பக்காவா அவதான் பண்ணா. ஆனா இந்த ஆள் ஆக்சுவலா யாரு? அதோட பூனமும் அஜயும் எங்க போனாங்க? அஜய், அஜய், பூனம், பூனம், அஜய், பூனம். சார், சார், ஐயா, அஜய், சார். அங்க இது அதேதான், படிக்கட்டில் இவதான் ஏறி வந்தா. கத்தையால குத்திருக்காங்க. யார் இந்த ஆளு? அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார், இந்த பில்டிங்ல இதுக்கு முன்னாடி இந்த ஆளை பார்த்ததே இல்ல. யாருன்னு தெரியல. யாரோட வீடு இது? சார், இந்த வீடு என்னோடது. இங்க நான் தான் இருக்கேன். இது என்னோட வைஃப் பூனம், இவங்க மேடு புஷ்பா. இதெல்லாம் நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க நகரத்துக்கு வெளியே ஊர் சுத்தி பார்க்க போயிருந்தோம். உங்க ஃபிளாட்ல யாரோ ஒருத்தங்க நுழையிறாங்க, அவனும் கொல்லப்பட்டுறான். என்ன இதெல்லாம்? சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நேற்று ராத்திரி நான் ஒரு பொம்பளையை பார்த்தேன் சார். அவதான் சார் கொலை பண்ணா. எந்த பொம்பளை? சார் இவதான். பெயிண்டிங்ல இந்த பொம்பளை இருக்காளே, இவதான் 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 படியில ஏறி வந்து இந்த பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சா சார். என்ன நீ என்ன சொல்ல வரனா? இந்த பெயிண்டிங்ல வரையப்பட்ட இந்த பொம்பளையா கொலை பண்ணது இவளா? ஆமா சார், இவதான் சார். இவளோட கையில நான் கத்தி கூட பார்த்தேன் சார். என்ன பேசுற நீ? உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பொம்பளை எப்படி வீட்டு விட்டு வெளியில் போக முடியும்? அதை நினைச்சுதான் சார் நானும் டென்ஷனா இருக்கேன். இல்ல சார், இவர் இருக்காருல்ல, இவர் கத்திட்டு இருந்தார், ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அதோட சார், நாங்க உள்ள வந்தப்போ அந்த பொண்ணு காணாம போயிட்டா. கதவு மூடி இருந்தா எப்படி வெளியில போயிருக்க முடியும்? எப்படி போக முடியும்? ஒரு விஷயம் சொல்லுங்க, இங்க இருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா என்ன? இல்ல சார், இந்த ஒரு வழி மட்டும்தான் சார் இருக்கு. சார், ஒரு நிமிஷம் சார். இவங்க சொல்றது கரெக்டு தான் சார். நாங்கள் செக் பண்ணிட்டோம். இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லை சார். ஜன்னல்லையும் கம்பி கிரில் போட்டு வச்சிருக்காங்க.
இந்த பக்கம் யாரும் வெளியே போக முடியாது. சார் என்ன? இங்க பாருங்க, கையில் அச்சு இருக்கு. ஏதோ ஒரு பொருளை வச்சு இழுத்தா இப்படி ஆகும். இந்த ஷூலையும் கீறல் அடையாளம் இருக்கு. மண்ணு சேரெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. சார், கையில இருக்கிற இந்த பொண்ணு கயிறு இழுக்கும் போது ஏற்பட்டிருக்கலாம். ஆமா, இருக்கலாம். இந்த ஆளும் ஏதோ ஒரு வழியில் இந்த பில்டிங்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல் பில்டிங்கையும் செக் பண்ணணும். கதவு திறந்திருக்கு. இது உடஞ்சு போயிருக்கு. ஃபோர்ஸான என்ட்ரி. அபிஜித், இங்க பாரு. இந்த பைப்ஸை பாரு. அபிஜித், கண்டிப்பா இந்த பின்னாடி பைப் மூலமா தான் அந்த டெராஸ்க்கு வந்திருக்கணும். முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல மாட்டாம இருக்கிறதுக்காக. இந்த பைப்ல ஏறி வந்திருக்கா. அங்க உடைச்சு கதவை திறந்து அப்புறம் வீட்டுக்குள்ள போயிருக்கா. ஆனா சார், இந்த ராத்திரி நேரத்தில் ஃபிளாட்ல என்ன பண்றதுக்கு வந்திருப்பான்? சாகிறதுக்காகவா? இல்ல பங்கஜ், தொடாத. டைனமைட். அபிஜித், டைனமைட். மை காட். பங்கஜ், இதை ஜாக்கிரதையா சலோங்கே கிட்ட அனுப்பி வை. டைனமைட்டை கொண்டு வந்து இங்கேயே வச்சிருக்கான். பில்டிங்கை தூக்க பார்த்துட்டானா என்ன? அதுதான் புரியவே மாட்டேங்குது அபிஜித். ஒரு ஆளு வரும்போது டைனமைட்டோட வந்திருக்கான். பில்டிங்ல மறைஞ்சு உட்கார்ந்து ராத்திரி, அதுவும் நடு ராத்திரியில பிளாட்டுக்குள்ள நுழையிறான். அதே பிளாட்டுக்குள்ள அந்த கொலையும் நடக்குது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்? டைனமைட், அந்த கொலை, எல்லாமே குழப்பமா இருக்கே. பெரிய குழப்பமாவே இருக்கு. சார். தாரிகா. சார், நீங்க அனுப்பி வச்ச பாடி அவர் மேல கத்தியால ஒரே தடவை தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. நல்ல வேகமா உள்ள இறக்கிருக்காங்க. அதான் டப்புன்னு இறந்துட்டாரு. அப்படியா? அப்புறம் வேற என்ன தெரிய வந்துச்சு? அப்புறம் அவரோட ஒரு கால்ல கரெக்டா முழங்காலுக்கு கொஞ்சம் மேல எரிஞ்சு போன அடையாளமும் இருக்கு. அதுக்கு அவரு ஏதோ வைத்தியமும் பார்த்திருக்காரு. அது சரி தாரிகா, டைனமைட் பத்தி என்ன தெரிய வந்தது? சார், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு டைனாமைட்டுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த வகையில இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற டைனாமைட் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் பயன்படுத்துவாங்க. பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்றதுக்காக. இந்த பவர்ஃபுல்லா டைனமைட்டை யாராவது பஜார்ல போய் பட்டாசு வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கிட முடியாது. ஆமா சார், இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பெர்மிஷன்ஸும் அப்புறம் ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸும் தேவைப்படும். ஆமா சார், மேபி இந்த ஆளு கையில் வச்சிருந்த டைனமைட்டு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து திருடி இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். எந்த கம்பெனி இந்த மாதிரியான டைனமைட்டுகளை பயன்படுத்துறாங்கன்னு நாம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் தயா. அப்புறம் அபிஜித் சார், அந்த அஜய் அப்புறம் இந்த பூனத்துக்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க. அந்த லேடி இருக்கிற அந்த பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங் அவங்க எங்க வாங்கினாங்கன்னு. சார், 2 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேட்டாச்சு, ஆனா ஒன்றும் தெரியல. சரி பாப்போம், மிஞ்சிருக்கிற பில்டிங்ல ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு. வா பார்க்கலாம். இங்க மேனேஜர் யாருன்னு பார்ப்போம். அங்க பாரு, அங்க பிளாஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா 2 ஆளுங்களை மேல அனுப்பிச்சிடு. அப்புறம் அப்படியே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நீங்க
இந்த சைட்டோட மேனேஜரா? ஆமாம் சார். நாங்கள் சிஐடியிலிருந்து. சிஐடி? இங்கே பாருங்க. டைனமைட்டா? ஆமாம், டைனமைட். நீங்கள் இந்த டைனமைட்டை பில்டிங்கை டெமாலிஷ்காக பயன்படுத்துறீங்க இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி டைனமைட்டுகளை பழைய பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த மாதிரி டைனமைட்டை நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, அப்போது சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்க? சார், இது நல்ல சேஃபான இடத்துல தான் வச்சுருப்போம். அங்கே எல்லாராலையும் போக முடியாது. அப்போ நீங்கள் வச்சிருக்கிற இடத்த காட்டுங்க. வாங்க, இந்த பக்கம் வாங்க. முன்னாடி இந்த பக்கமா? வாங்க சார், இந்த பக்கம். வாங்க சார். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் டைனமைட்ஸ். அப்புறம் இதோட கணக்கெல்லாம் இந்த புக்கில் தான் இருக்கு. பங்கஜ், இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணு. சார், எங்ககிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கு சார். எங்ககிட்ட இருக்க எல்லா டைனமைட்ஸ் எப்பவும் சேஃபாக இருக்கும் சார். சார், 6 பாக்ஸஸ் இருக்கு. 6? ஆமா, உங்க ரெஜிஸ்டர்ல என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னா 7 பாக்ஸ் இருக்குன்னு. எப்படி கம்மியா இருக்கு? இல்ல, எல்லா பாக்ஸும் இங்க தானே இருக்கணும். ஆனா ஒன்று இங்கே தான் சார் எங்கேயோ இருக்கணும். இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். சார், டைனமைட் இங்கேருந்து தான் திருடி இருக்கணும். சொல்லு, பாக்ஸ் எங்கே போச்சு? இங்கே யாரெல்லாம் வருவாங்க? இதுக்கு ஆத்தரைசர் யாரு? கூப்பிடுங்க, எல்லாருமே இங்கே கூப்பிடுங்க. உங்களோட சைட் ஸ்டோர் ரூம்ல டைனமைட்டோட 7 பாக்ஸ் இருந்தது. 7 பாக்ஸுங்க. ஆனா அதுல ஒண்ணு இப்ப காணோம். 7 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் இப்ப காணாம போயிருக்கு. அந்த பாக்ஸ் எப்படி மாயமாச்சு? யார் அதை எடுத்தது? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. நீ என்ன முழிக்கிற? ஒன்றும் இல்லை மேடம். என்ன ஒண்ணு இல்லை மேடம்? அப்புறம் எதுக்கு தலையை குனிஞ்சிட்டு இருக்க? சொல்லு சீக்கிரம். சார் சார் சார், அவங்க எனக்கு பணத்தாசை காட்டினாங்க. அப்படி சொல்லு. ஆனா நான் மாட்டேன் தான் சொன்னேன். இங்க பாரு, இவனா அவன்? இல்லை சார், அது ஒரு பொம்பளை. என்ன பொம்பளையா? ஆமாம் சார், பொம்பளை தான். அவ எனக்கு 1 லட்சம் கொடுத்து என்கிட்ட இருந்து டைனமைட்டை வாங்க பார்த்தா. அப்புறம்? ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். என்ன நீ சத்தியம்னு சொல்லிட்டு பொய்யா சொல்ற? நீ மாட்டேன்னு சொன்னியா? இருந்தாலும் பாக்ஸ் மாயமா போச்சு. பணமே நீ வாங்கலன்ற, ஆனா பாக்ஸ் மாயமா போச்சு. நீ சொல்றதெல்லாம் பொய். இல்லை சார், என் கையால் அந்த பணத்தை வாங்கலை சார். அதில் எல்லா பணமும் 500, 1000 நோட்டாக இருந்தது. நான் வேணான்னு சொல்லிட்டேன் சார். ஆமாம் சார், ஆனால் காலைல நான் இங்கே வந்தப்போ வந்து பார்த்தாக்க டைனமைட்டோட பாக்ஸ் காணா போயிட்டு. அப்படியா? ஆனா நீ பணம் வாங்கல. ஆனா அவளா இங்க வந்து பாக்ஸை திருடிட்டா. இவங்கிட்ட விசாரிச்சு அந்த பொண்ணை ஸ்கெட்ச் போடுங்க, கண்டுபிடிப்போம் அந்த பொம்பளை யாருன்னு. சார், அஜயும் பூனாவும் அந்த பொண்ணோட பெயிண்டிங்கை இந்த கடையில தான் வாங்கினாங்க. வாங்க, இங்க உங்களுக்கு கிடைக்கும் உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த பழமையான கலைநுட்பங்கள் வாய்ந்த பொக்கிஷங்கள். இங்க பாருங்க, வந்து நாங்க ஒன்றும் இங்க வாங்க வரல, நாங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். நாங்க சிஐடிஸ். ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பொண்ணா? இதான் அந்த பொண்ணு. இங்க பாருங்க, ஒரு கொலை நடந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க தான் இந்த பொண்ணை பத்தி விசாரிக்க வந்தோம் இங்க. அதோட இந்த பொண்ணோட பெயிண்டிங் உங்க கடையில இருந்து தான் சேலா இருக்கு. எனக்கு தெரியும், கண்டிப்பா இவளால பிரச்சனை வரும்னு. அதே மாதிரி ஆயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்க இப்ப எங்க இருப்பாங்க? பாருங்க சார், அது அவ இங்க எங்கேயும் கிடையாது. அவ இறந்து போயிட்டா. செத்து போயிட்டாங்களா? ஆமா, இறந்து போயிட்டாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன
50 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாங்க, இவங்களோட பேர் ஹலினி. இவங்க ரஜுவாடி குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனா கல்யாண நாளன்னைக்கு இவங்களை கொன்னுட்டாங்க. கொலையா? யார் பண்ணாங்க அந்த கொலை? அது இன்னை வரைக்கும் தெரியல. ஆனா இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த இடத்துல சிலர் இவங்கள பார்த்திருக்காங்க. சார், இந்த படத்துக்குள்ள அவளோட ஆத்மா இருக்கு. அதோட இப்ப கூட பழி வாங்கறதுக்கு இந்த பொம்பளை அடிக்கடி வந்துட்டு போகும். நீங்க சொன்னீங்கல்ல அங்க யாரும் இவளை பார்த்தாங்கன்னு, கண்டிப்பா அது இவளுடைய ஆத்மாவாதான் இருக்கும். ஆத்மாவா? அன்னைக்கு ஒரு நாள் புத்தி கெட்டு போய் இந்த படத்தை நான் தெரியாம வாங்கிட்டேன். ஆனா நல்லதா போச்சு. அஜித்தும் பூனமும் ஒரு நாள் வந்து படத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. போய் தொலைஞ்சா போதுன்னு இதை வந்த விலைக்கு நான் கொடுத்துட்டேன். சரி, இந்த மாலினியை பத்தி யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அவளோட முகத்தை பயன்படுத்தி யாரோ அவங்களோட விஷயத்தெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் மறுபடியும் நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஃப்ரெட்டி, நீ அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு வா. போ போ. என்னங்க சொல்றீங்க? அட ஒரு நிமிஷம், அட 2 நிமிஷத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க ப்ளீஸ். அட எப்படிங்க அது மாதிரி இருக்கு? அட நீங்க என்ன பேசணும்னு நினைச்சாலும் 1 by 1 சொல்லுங்க ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. இங்க பாருங்க சார், வாட்ச்மேன் இருக்கும்போது பில்டிங்குள்ள பூந்து யாரோ கொலை பண்றாங்க. இங்க எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க பாருங்க, நைட்ல நான் அதிகமா ஃப்ளைட்ல போறவ. இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், புரிஞ்சுக்கோங்க. நான் என் உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை துரத்திட்டு போனேங்க. பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா முதல்ல நம்ம பில்டிங்ல செக்யூரிட்டியை முன்ன மாதிரி இல்லாம டைட் பண்ணணும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அஜய் சார், நான் சொல்றத கேளுங்க. முதல்ல அந்த பெயிண்டிங் உங்க வீட்ல இருந்து எடுத்துருங்க. அனிதா ஜி, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த பெயிண்டிங்கும் கொலைக்கும் என்ன சம்மதம் இருக்கு? ஐயா, எல்லாரும் கேட்டுங்க. இனிமே தனியால என்னால இந்த பில்டிங்கை சுத்தி வர முடியாது. தெளிவா சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இனிமே என்னால இந்த பில்டிங்ல இருக்க முடியாது. கடவுளே, இவங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. நானும் நாளைக்கு சீக்கிரம் போகணும். நான் கிளம்புறேன், போய் தூங்கணும். என்ன மேடம், நீங்களுமா தேவையில்லாம ஏன் என் பேரை இழுக்கிறீங்க? ஆபீசர், நீங்க இந்த நேரத்துல? ஆமாங்க, அது என்னன்னா அந்த பெயிண்டிங்கை நான் வாங்கிக்கலாம்னு இருக்கேன். என்ன இங்க நடக்குது? ஓ காட், நான் என்ன பண்றது? வாட்ச்மேன், யாராவது இருக்கீங்களா? somebody help me. அந்த பெயிண்டிங் கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணுங்க. நல்லது, அந்த சபிக்கப்பட்ட ஓவியத்தை தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. அட நீங்க கோவப்படாதீங்க. எங்களோட வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்கை நாங்க திருப்பி கொடுத்துடுவோம். சரிங்க சார், என் கூட வாங்க, நான் அதை எடுத்து கொடுக்குறேன். குரல் யாரோடது? சத்தம் அங்க இருந்து வந்தது. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்னது இது? என்ன நடக்குது சொல்றீங்களா? இருக்கல்ல, வாங்க 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 என்ன பார்க்கலாம். மேக்னா, மேக்னா உனக்கு என்னாச்சு? மேக்னா, மேக்னா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அவ வந்தா, அவ கையில கத்தி இருந்தது. அவ என்ன கொலை பண்ணிடுவா. பாத்தீங்களா, அவ அந்த பெயிண்டிங்காக தான் திரும்பி வந்திருக்கா. நீ அந்த பெயிண்டிங்கை தூக்கி போட்டுறத. சரி, அது எப்படிதான் போச்சு? அது நாங்களாம் படிக்கட்டுல தானே வந்தோம். எப்படி அது காணாம போகும்? ஒருவேளை அது உள்ள இருக்குமோ? போ. புடிங்க. அது அந்த பெயிண்டிங்கை விட்டு போயிடுச்சு. ஓ மை காட், வெளியே வந்துருச்சு. எல்லாம் ஓடுங்க. நில்லுங்க. எல்லாரும் வாங்க, வாங்கன்ற உள்ள வாங்க.
இங்க பாருங்க, என்னது இது? என்னது இது? என்னது சார் இது? இந்த பெயிண்டிங்ல இருந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா, அப்போ அவ காணோமே. இவ தன்னோட இறைய தேர்றதுக்கு பெயிண்டிங்ல இருந்து வெளியே வரா, வேட்டையாடி முடிச்சிட்டு திரும்ப உள்ள போயிடுறா. இது ஆத்மா தான், பேய். உண்மைதான் சார். ஆமா, உண்மைதான். ஆமா சார், பேய் தான். ஏய், ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் பண்ற சதி திட்டம் தான் இதெல்லாம். அவ எங்களை கொலை பண்ணிடுவா. எதுக்கு இப்படி இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொம்பளை இந்த பெயிண்டிங் உள்ள இருந்து வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போயிருப்பாளா? அப்படிதான் நடந்துச்சு. ஆமா. டேய், வாய மூடுறா டேய். சார் சார், வாட்ச்மேன் சொல்றது உண்மைதான். இப்ப இந்த பெயிண்டிங்ல இருக்க பொம்பளை இருக்காளே, அப்ப காணாம தான் போனா. நான் என்னோட சொந்த 2 கண்ணால பார்த்தேன் சார். யோ, பெயிண்டிங்கை யாராச்சும் மாத்தி வச்சிருப்பாங்கயா, அது அவ்வளவுதாயா? ஏய், உங்களை வச்சு யாரோ விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா எவனோ உங்க ஆளா தான் இருக்கணும். ஏன்னா பில்டிங்ல யாரும் வெளியே இருந்து உள்ள வரல. எங்கள ஒருத்தரா? நாங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட உயிரை பறிக்க நினைக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? சார், மேகனா மேல அட்டாக் நடக்கும்போது அப்போ பில்டிங்காரங்க எல்லாருமே கூட தான் சார் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பில்டிங்ல இவங்களை தவிர வேற யாரோ ஒருத்தன் ஒளிஞ்சு இருந்து இங்க வேலை பார்க்கறான். சார், ஒரு விஷயம் கேட்கவா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பொம்பளை திரும்பி எப்படி வர முடியும்? ஐயோ, அந்த ஒரு கருமத்தை தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன இந்த பொம்பளை எப்படியா திரும்பி வர முடியும்? எவனோ உங்க பயத்தை நல்லா யூஸ் பண்ணி விளையாடிட்டு. மனசு ஒத்துக்கிறதுக்கு முன்ன பின்ன குழப்பம் தான் செய்யும். ஆனா கண்ணு பண்ணாதல. நாங்க தான் என் கண்ணால வாயை மூட சொன்னேன். ஃப்ரெடி, ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. இந்த பெயிண்டிங் ஃபேக் ஆனது, போலியானது. போலி பெயிண்டிங்கா? எக்ஸ்பர்ட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இது 50 வருஷம் பழமையான பெயிண்டிங்கா இல்ல வெறும் 5 நாள் பழைய பெயிண்டிங்கான? என்ன தெரிய வந்தது? அது ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இந்த பெயிண்டிங் உண்மையானது தான். என்ன? நல்லா தெளிவா பார்த்து தான் சொல்றீங்களா இது பழசுன்னு? ஆமாங்க, கண்டிப்பா. இந்த கேன்வாஸும் வுட் ஃப்ரேமும் ரொம்ப பழமையானது. குறிப்பா அந்த கேன்வாஸ் ஏறக்குறைய 50 வருஷம் பழமையானது. நான் ஒரு ஆர்ட் எக்ஸ்பர்ட், நான் சொல்றத நீங்க கண்ணை மூடி நம்பலாம். என்ன சார், பெயிண்டிங்ல இருக்கிற லேடி எப்படி மறைஞ்சு போக முடியும்? அப்புறம் எப்படி இந்த பெயிண்டிங்ல அவ உருவம் தெரிஞ்சது? ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த பெயிண்டிங் இன்னும் யார்கிட்ட எல்லாம் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச இந்த பெயிண்டிங் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த பெயிண்டிங்கை வாங்கினது யார்? யார் இதை வாங்கியிருக்காங்கன்னு என்கிட்ட ரெக்கார்ட்ஸ்ல கண்டிப்பா பேர் இருக்கும். ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்க, யாரோ விகாஷ் குமார்னு ஒருத்தன் தான் இந்த பெயிண்டிங்கை வாங்கியிருக்கான் சார். இதுதான் அவனோட டீடைல்ஸ். இது அவனே தான். இவனை தானே ஃபிளாட்ல இருந்து சடலமா எடுத்தது. ஒரு கொலை கேஸ்ல இந்த விகாஷ் குமார் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கான். ஜெயில இருந்தவன் எப்படி ஃபிளாட்டுக்குள்ள வர முடியும்? ஜெயில இருந்து தப்பிச்சு அஜயோட வீட்டுக்கு வந்திருக்கான். மேபி இந்த பெயிண்டிங் எடுக்கிறதுக்காக. அப்படி என்ன இதுல முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? ஜெயில இருந்த ஓடி விகாஷோட வீட்டுக்கு வர்ற அளவுக்கு என்ன இருக்கு இதுல? அது மட்டும் இல்லாம அவன் அங்க கொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஆமா சார், இது விகாஸ் தான். இவன் கொலை பண்ணியிருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் ஒரு ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். ஆனா என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பகுதியில் தீ பிடிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அங்கே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தி விகாஸ் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். தலைமறைவாக எங்கேயோ இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்துட்டான். உடம்புல தீக்காயம் பட்டதுக்கான அடையாளம் இருந்துச்சு. அங்கேருந்து தப்பிக்கும் போது ஏற்பட்டிருக்கலாம். இவங்களை அடையாளம் தெரியுதா? இவங்க எப்பயாச்சும் விகாஸை சந்திக்க வந்தாங்களா? இவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸ் ஆச்சு. என்னது? இப்போ எங்க இருப்பாங்க? மேல் ஃப்ளோர்ல தான். சரிவா, வந்து காட்டு. வாங்க. அட, இங்க தான் இருக்காங்க. ஹேய் ஹேய், நில்லு. அப்புறமா ஓடிக்கலாம். முதல்ல எங்களை வந்து பாரு. வா. ஜெயிலை விட்டு தப்பிக்க விகாஸ்க்கு நீ தானே உதவி பண்ண? விகாஸ் தன்னோட பெயிண்டிங்கை நினைச்சு அவன் ரொம்ப கவலையா இருந்தான். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பெயிண்டிங்கை வித்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. எந்த நிலைமையிலயும் அந்த பெயிண்டிங்கை திரும்ப அடையணும்னு நினைச்சான். அந்த விகாஸ் அவன் யாரோ ஒரு பொண்ணை வேட்டையாடிட்டு இருந்தான். அதாவது அவன் தேடிட்டு இருந்தான். யார் அந்த பொண்ணு? அது எனக்கு தெரியாது. ஆனா அவனோட பேச்சுல இருந்து அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான உறவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது யார் புது கேரக்டர்? விகாஸ்க்கு இன்னொரு கூட்டாளியா? விகாஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களால இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல முடியும்.
அப்புறம் இன்னொன்னு சார், அந்த பெயிண்டிங்ல ஒரு சாவி ஒளிஞ்சிட்டு இருந்தது. அந்த சாவி அவன் எந்த நிலைமையிலையும் அடையணும்னு நினைச்சான். அப்ப நீ தான் அந்த டைனமைட்டை திருடுனியா? அந்த டைனமைட்டை எடுத்துட்டு வான்னு விகாஸ் என்கிட்ட சொன்னான். அதனாலதான் நான் செஞ்சேன் சார். ஆமா, ஏதோ சாவி அதுதுன்றா. பெயிண்டிங்க்கு சாவி என்ன தேவை? பாருங்க, நான் இந்த வழக்குல புரியாத புதிரோன்னு சால்வ் பண்ணிட்டேன். பிரமாதம் தாரிகா, நீங்க ஃபுல் கேஸை சால்வ் பண்ணிட்டீங்க. முழுக்க. அப்படியா? எப்படி கேஸை சால்வ் பண்ணீங்க? எப்படியா? அது வந்து சார், இந்த பெயிண்டிங்ல உங்களுக்கு ஏன் சாவி கிடைக்காம போச்சுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், கேளுங்க. எப்படி கிடைக்காம போச்சு? ஒரே நிமிஷம் சொல்றேன், இருங்க. ஏன்னா இந்த பெயிண்டிங் போலியானது. என்ன? இந்த பெயிண்டிங் போலியா? எக்ஸ்பர்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இது கேன்வாஸ்ல பண்ண பெயிண்டிங் 50 வருஷம் பழமையானது. ஆமா சார், இந்த கேன்வாஸ் பழசுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பெயிண்டிங் ஒன்றும் பழசெல்லாம் கிடையாது. கொலகாரன் இந்த பெயிண்டிங் போலிதான் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு உஷாரா பண்ணியிருக்கான். எப்படி அது பண்ணா? சார், இந்த பெயிண்டிங் இல்லாம பல வண்ணங்கள் கொண்டு செஞ்சிருக்கான். நான் இந்த வண்ணங்களை டெஸ்ட் பண்ணேன். எனக்கு அதுல ஒரு விதமான முக்கியமான கெமிக்கல்ஸ் கிடைச்சது. என்ன கெமிக்கல்ஸ்? இந்த வண்ணங்களும் பெயிண்டிங்களும் பார்க்கிறதுக்கு பழமையானதா தெரியணுங்கிறதுக்காக அந்த கலர்ஸ்ல இந்த கெமிக்கலை கலக்குறாங்க. இதுல நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கெமிக்கல்லாம் பயன்பாட்டுக்கே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் பயன்பாட்டிலே இல்ல. அப்படின்னா அந்த பெயிண்டிங் 50 வருஷம் பழமையானதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமா, பெயிண்டிங்ஸ் இல்லதான், ஆனா கேன்வாஸ் பழசு. 50 வருஷம் பழமையான கேன்வாஸ். இந்த 50 வருஷத்து பழமையான இந்த பெயிண்டிங் எங்க கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு சில விஷயங்கள் தெளிவுபடும். வாங்க சார். சார், வியாபாரமாகாத சில பழமையான பெயிண்டிங் எல்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதில் நிறையா 50 வருஷம் பழமையான பெயிண்டிங்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சார், எல்லாமே பழமையானது தான். இதையும் பாருங்கள் சார், இது எல்லாமே 50 வருஷம் பழமையானது தான். 6 பீஸ். பார்த்தா 6 பீஸ் மாதிரி தெரியலையே. 1 2 3 4. ஓ மை காட், என்னாச்சு சார்? சார், இதில் 2 பெயிண்டிங்ஸ் காணாமல் போயிருக்கு. யாரோ 50 வருஷம் பழமையான பெயிண்டிங்கை திருடி இருக்காங்க. அதில் மாலினியோட டூப்ளிகேட் பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க. உண்மையான படத்தை மாற்றிட்டாங்க. யாரெல்லாம் வருவாங்க உங்கள் ஸ்டோர் ரூமுக்கு? சார், இங்கே வந்து நானும் என்னோட ஸ்டாஃப் தான். வேற யாரும் உள்ளேலாம் வர முடியாது. யாரெல்லாம் அந்த ஸ்டாஃப்? அந்த டீட்டெயில்ஸ் இருக்கா? சரி சார், இப்பயே கொண்டு வந்துடுறேன். இந்தாங்க சார், பாருங்க, இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. புஷ்பா, இது அஜயோட மெய்டாச்சே சார். இது என்னோட ஒய்ஃப் பூனம், இவங்க மெய்ட் புஷ்பா. இவங்க என்ன பண்றான்? இங்க உங்க கிளீனிங் ஒர்க்லாம் பாத்துக்கறாங்க சார். அப்படியா? அப்போ புஷ்பா இங்க நல்லாவே கிளீனிங் ஒர்க்கை பார்த்துருக்கா. அபிஜித், இந்த புஷ்பா அந்த பில்டிங்ல எவனோ ஒருத்தருக்காக இந்த வேலையை பார்த்துருக்கா. சொல்லு அபிஜித். சார், ஃபுல் பில்டிங்ல யாருமே தென்படல சார். எல்லாரும் காணாம போயிட்டானுங்க, ஓடிட்டானுங்களா என்ன? சார், நம்ம மெய்டோட ஃபோன் ஆஃப் பண்ணி வருது. நாங்க அவங்க லொகேஷனை தேட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பில்டிங் மொத்தமா செக் பண்ணியாச்சு சார். எல்லா ஃபிளாட்லயும் பூட்டு போட்டிருக்கு. மனுஷங்களை விடுங்க சார், பில்டிங்ல ஈ காக்கா கூட இல்ல, எல்லாம் ஓடிடுச்சு. நாம இன்னும் பேஸ்மெண்ட்டை செக் பண்ணல. இல்ல சார், முதல்ல அதை போய் செக் பண்ணலாம் வாங்க. இவ்ளோ பெரிய பள்ளமா? பில்டிங்குக்கு கீழே பள்ளமா? இங்க இருந்து இதை எடுத்துட்டு போகவே குழி தோண்டி இருக்கானுங்க. பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த பில்டிங்க்கு உள்ள ஏதோ மறைஞ்சிருந்திருக்கு, அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. விகாஸ் அந்த நர்ஸ் கிட்ட இதுக்காக தான் அந்த டைனமைட்டை திருட சொல்லியிருக்கான். அப்பதானே சார் இவ்வளோ பெரிய பள்ளம் வரும். பெயிண்டிங் பின்னாடி இருந்த அந்த சாவியை முதல்ல திருடி அதுக்கப்புறம் இங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. திருடின பொருள் எல்லாத்தையும் கஜானாக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த கஜானாவை தான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இதோட எல்லா பிளானும் அந்த விகாஷோடது தான்.
அந்த வேலைக்காரி எப்படி இதுல நடுவுல வந்தா? சார் அந்த வேலைக்காரி தனியா இவ்வளவு பெரிய சதியை பண்ண முடியாது. அந்த கொலைகாரங்க கிட்டே இவ வேலை பாக்குறா. சார் என்ன சார், விகாஸ ஜெயில பார்க்க வந்த அந்த பொம்பளை, அவ பேரு யாஷிகா. யாஷிகா? சார் யாஷிகா விகாஸோடைய வக்கீல். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேருக்கும் நடுவுல ஆழமான உறவு இருந்திருக்கு. அப்ப யாஷிகா கிட்ட விகாஸ் கண்டிப்பா இந்த லூட்டு பத்தி சொல்லாம இருந்திருக்க மாட்டா. இப்போ அந்த ஆஷிகா எங்க இருக்கா? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவ கோமாக்கு போயிட்டா. ஓ சார், ஒருவேளை இப்படியா இருக்குமோ? விகாஸோட சீக்ரெட் யாஷிகா போனதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரம் வேணும்னே இவ்வளவு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கானோ, அவன் பாதையில இந்த விளக்க. பார்த்தா அப்படித்தான் தோணுது. இந்த கொலைகாரன் தன்னை பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறான். ஆனா நாம எப்பேற்பட்ட திட்டத்தை போடுவோன்னு அவனுக்கு தெரியாது. உங்க அந்த பில்டிங்ல எதுவுமே இல்ல, எந்த பொண்ணும் இல்ல, எந்த பேயும் இல்ல. உங்களை பில்டிங் விட்டு எல்லாரையும் ஓட வைக்கிறதுக்காக போட்ட திட்டம். இந்த திட்டம் விகாஸோடது. அஜயோட பிளாட்ல ஒருத்தனோட பணம் கிடைச்சதுல அவன் தான் அந்த விகாஸ்ன்றவன். அவன் திருடினதை அந்த பில்டிங்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தான். அதை எடுக்க தான் அவன் அந்த பில்டிங்க்கு வந்திருக்கான். எதை ஒளிச்சு வச்சிருந்தான் சார்? எங்களுக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாதே. அதை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது, கொலைகாரனை தவிர. அங்க அவன் விகாஸை கொன்னுட்டு அந்த திருட்டு பொருளை அங்க இருந்து எடுத்துக்கிட்டான். கொலைகாரன் அவன் பிடிபட மாட்டோன்னு அவனா நினைச்சுக்கிட்டான். திருடின பொருளையே திரும்பவும் திருடுறதுக்கு விகாஷ் அவன் கொலை பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் யாஷிகாவையும் கொலை பண்ணியிருக்கான். இந்த திருட்டு பொருளை பத்தி யாஷிகா மூலமா தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. யாரை கொண்டுட்டு தான் நினைச்சானோ அந்த யாஷிகா ஆக்சுவலி சாகல. அந்த சம்பவத்துல அவ கோமாவுக்கு போயிருக்கிறது இவனுக்கு தெரியாது. அப்புறம் அந்த யாஷிகா கோமாவில் இருந்து வெளியில வந்துட்டா. இப்ப யாஷிகாவே அந்த கொலைகாரன் பேரை சொல்ல போறா. அதனால நாங்க அவளை இங்க கூட்டு வந்திருக்கோம். பங்கஜ், அந்த யாஷிகாவை கூட்டிட்டு வா. யாஷிகா அந்த கொலைகாரனோட பேரை சொல்லிட்டா. அது யாருன்னா யாரும் என்கிட்ட அனிதா மேடம், வரக்கூடாது. என்ன பண்றீங்க? அனிதா, நான் இவ்வளவு சுற்றுவேன், சத்தியமா சொல்றேன். வா என் கூட கிளம்பு. யாரும் என் கூட வரக்கூடாது. வந்து அவளை சுற்றுவேன். என் கூட கிளம்பு. என் கூட கிளம்பு. வெரி ஸ்மார்ட். அனிதா மேடம், எங்களுக்கு முதல்ல இருந்தே உங்க மேல ஒரு சந்தேகம் இருந்தது. நீயா இப்ப வலையில வந்து மாட்டின? என்ன நினைச்ச? செத்தவங்களை கூட்டிட்டு வர வித்த உனக்கு மட்டும்தான் தெரியும்னா? வெறும் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு இன்னும் வேற எதுவுமே தெரியாது. ஆமா, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா இனிமே மேற்கொண்டு விஷயங்களை நீயே எங்களுக்கு சொல்லுவ. இந்த யாசிகா ரெஸ்டாரண்ட்ல யாரோ அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்தா. அவ பயங்கர போதையில இருந்தா. அந்த நேரத்துல நானும் அவ பக்கத்துல தான் இருந்தேன். அப்பனா அவ சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு. என்னது? நீ அங்க என்ன கேட்ட? யாசிகா விகாஷோட லாயரா இருந்தா. அவன் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைரத்தை விகாஷ் எங்க இருந்து திருடினதா அந்த யாஷிகா கிட்ட சொன்னா. இந்த விஷயத்தை பத்தி விகாஷ் வேற யாருக்கிட்டயுமே சொல்லல. அந்த வைரத்தை தான் பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல விகாஸும் ஒளிச்சு வச்சான். என்ன? ஆமா, அதோட எந்த பாக்ஸ்ல வைரத்தை ஒளிச்சு வச்சானோ அது ஒரு ஸ்பெஷலான சாவியால தான் திறக்க முடியும். அந்த சாவி அந்த பெயிண்டிங்ல ஒளிச்சு வச்சிருந்தீங்க. அந்த யாஷிகா தன்னோட ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவ இந்த வைரத்தை திருடுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா. அத ஓரமா இருந்த ஒட்டு கேட்ட நீ
அதையே நாம திருடக்கூடாதுன்னு நினைச்சு இது எல்லாத்தையுமே பண்ணிட்ட. அதனால தான் யாஷிகாவை நீ கொண்டு இருக்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் நான் அந்த பில்டிங்குள்ள குடியேறினேன். அப்புறம் அந்த பெயிண்டிங்கை நான் தேடினேன். அந்த பில்டிங்குள்ள பேஸ்மெண்ட்ல இருக்கிற டைமண்ட் திருடுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பில்டிங்குள்ள இருக்க எல்லாரையும் நான் வெளியே அனுப்பிச்சே ஆகணும். அதுக்காக தான் இந்த நாடகமே நடத்திருக்க. அதாவது பெயிண்டிங்ல இருக்கிற பொம்பளை வெளியே வந்த மாதிரி. அதை பார்த்து பயந்து பில்டிங்ல இருக்கிறவனுங்களும் வெளியே போயிட்டானுங்க. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இதுக்கு நடுவுல விகாஸ் ஜெயில இருந்து சாதுரியமா தப்பிச்சிட்டான். தன்னோட வைரத்துக்காகவும் அந்த பெயிண்டிங்காகவும் விகாஸ் கண்டிப்பா இங்க வருவான்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஒரு பொம்பளை பேயா மாறி விகாஷையும் நீ கொண்டு இருக்க. அப்புறம் அந்த பெயிண்டிங்கும் நீ திருடிட்ட. எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக மாலினி மாதிரியே இருக்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு பணத்தை கொடுத்து எல்லா வேலையும் நான் செய்ய வச்சேன். அந்த ஆர்டிஸ்டும் என்னோட ஃப்ளாட்ல தான் தங்குவா. அதனால தான் எப்படி திடீர்னு மாயமானான்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. நாங்க அந்த பில்டிங்க்கு வந்து சேரத்துக்கு முன்னாடி நீ அந்த பில்டிங்க்கு வந்து சேர்ந்துட்ட. அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு, அதாவது அந்த சாவி இருக்கிற பெயிண்டிங் எடுத்துட்டு கத்தி ஃபிட் பண்ணியிருந்த அந்த பெயிண்டிங்க அந்த இடத்துல நீ மாட்டிட்ட. அந்த விகாஷ் அங்க இருந்து அந்த பெயிண்டிங்க எடுக்க முயற்சி பண்ணப்போ அந்த ஆர்டிஸ்ட் அஜயோட வீட்டில் இல்லவே இல்லை. ஆனால் வாட்ச்மேன் பார்த்தது நாங்கள் ஏற்பாடு பண்ண ஆலோகிராம். நான் ஜஸ்ட் அவனை அந்த இடத்துல ஏமாத்திட்டேன். பிரமாதம் அனிதா மேடம், சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எல்லா கொலைகாரங்களும் அவங்க போட்ட பிளானில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி போய் உட்காருங்க. அங்கே உட்காந்து யோசிங்க, நீங்கள் போட்ட இந்த திட்டத்தில் எங்கே தப்பு பண்ணீங்கன்னு.